சொன்னா கேளு துர்கா. துர்கா இங்க புலி வரும். துர்கா கொஞ்சம் கூட ஆசையாத துர்கா. துர்கா பயப்படாத. என்ன நடந்தாலும் நகராம அப்படியே இரு. செல்ல மாதிரி அப்படியே நில்லு துர்கா. துர்கா அங்கேயே அப்படியே நில்லு துர்கா. துர்கா அசையாம அப்படியே இரு துர்கா. துர்கா பின்னாடி போ. துர்கா அப்படியே ஓடிடு துர்கா. வந்த வழியே போயிடு. ரிஷி சார், உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். துர்கா முட்டாள்தனமா பேசாத துர்கா. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தப்பிக்க முடியாது. சொன்னா கேளு போ. என்னை பத்தி கவலைப்படாத. நான் புலியை டைவர்ட் பண்றேன். அந்த கேப்ல நீ போயிடு. துர்கா ரிஷி சார், நீங்க நகருங்க. நீங்க சொல்லி நான் கேட்காம இங்க வந்தது என்னோட தப்பு. அதுக்கு தண்டனையா புலி என்ன கொல்லட்டும். துர்கா எப்படி செத்துருவேன்னு தெரிஞ்சு சென்டிமெண்ட் ஆளாக பேசுறியா? முதல்ல ஒழுங்கா ஓடி போயிட்டு சொல்லிட்டேன். துர்கா சொன்ன கேளு. எதிர உரிமைட்டு இருக்கிறது போன இல்ல புலி. துர்கா சொன்னா கேளு போ. நாம ரெண்டு பேரும் ஒன்னா தப்பிக்க முடியாது துர்கா. அப்படி முயற்சி பண்ணாலும் ரெண்டு பேரும் புலிக்கு இரையாயிடும். துர்கா சொன்னா கேளு. துர்கா ஓடு துர்கா. புலி வந்துட்டு இருக்கு துர்கா. துர்கா போ. ரிஷி சார், உனக்கு ஒன்றும் ஆகலையே துர்கா?
அதோ அதோ அங்க ஒரு குடிசை இருக்கு. வா. ரிஷி சார், என்னாச்சு? என்னோட முட்டாள்தனம் தான். புலிகிட்ட மாட்டிக்கிட்டோம். புலி என்ன உன்னை காப்பாத்த டைனோசரே வந்திருந்தாலும் அதை எதிர்த்து சண்டை போட்டிருப்ப. எப்ப என்ன ஆகும்னு தெரியாத இந்த நேரத்துல கூட அழுத்துக்கிட்டே காலத்தை கழிக்கிற உன்னால என்ன பண்றது? ரிஷி சார், துர்கா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த காலத்தையும் நினைச்சிட்டு இருந்தேன்னா நிகழ்காலம் துன்பமா தான் இருக்கும். உன்ன மாதிரி அப்புறம் நானும் அழுதுட்டு தான் இருக்கணும் துர்கா. 2 பேரும் அந்த புலிகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோமே, அப்புறம் ஏன் இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன்னா கடந்த காலத்தையும் மாத்த முடியாத, எதிர்காலத்தையும் மாத்த முடியாத. புரிஞ்சுக்கோ துர்கா. கூல், ரிலாக்ஸா இரு. ஓகே? நான் சொல்லி காமிக்க கூடாதுதான், இருந்தாலும் கேட்குறேன். அவனுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேனே, ஆனா எங்கேயோ இருக்கிற மதுவுக்காக நீ ஃபீல் பண்ற. ஆமா, என்ன நினைச்சு உனக்கு எந்த ஃபீலிங்குமே வரலையா துர்கா? ரிஷி சார், இப்படிலாம் பேசுனீங்க நான் இப்பவே இங்க இருந்து வெளியே போயிடுவேன். எதுவும் பேசாம அமைதியா இருங்க. கூல் துர்கா, டென்ஷன் ஆகாத. அப்புறம் நான் யார்கிட்ட பேசுறது? உன்னை விட்டு இங்க வேற யார் இருக்காங்க? ஒருத்தர் இருக்கான். ஹலோ புலி சார், வாங்க புளியோதரை சாப்பிடலாம். அட வாங்க வாங்க. ஐயோ, ரிஷி சார், மேடம் என்கிட்ட பேச மாட்டாங்களா? புலி சார், தனிமையில சாவறதுக்கு நான் உங்களுக்காவது லஞ்ச் ஆறேன். வாங்க வாங்க புலி சார், சீக்கிரம் வாங்க. பேசாதீங்க. புலி ப்ரோ, ஒரே ஒரு ரெக்வஸ்ட். சாப்பிடுறதுனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து சாப்பிடு ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு எப்பவும் கிடைக்காது. நாட்டுக்குள்ளேயே சிக்னல் கிடைக்காது, காட்டுக்குள்ள எங்க இருந்து கிடைக்க போகுது? ரிஷி சார், போலீஸ்க்காவது கால் பண்ணுங்க, உடனே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. சிக்னல் இல்லாம இந்த காலம் போகாது. அப்போ நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களா? லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். டவர் கிடைச்சதும் மெசேஜ் பாலாஜிக்கு போயிடும். ஷோ. இந்த ரணக்களத்திலேயே ஒரு செல்ஃபி. நாங்க எப்படியாவது தப்பிக்கணும். ரிஷி சார், முதல்ல தழிங்க. என் மொபைல் நான் என்ன வேணாலும் பண்ண போ. இது வேற போக மாட்டேங்குது. அப்புறம் நம்ம காவேரி யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் ரிஷி சார். அவங்கள விடு. இதெல்லாம் மது பாத்திர மாட்டாலும் அப்படியே ஆசையா காத்துக்கிட்டு இருக்க. என்ன சந்திரமுகி மாதிரி முறைக்கிற? ரிஷி சார், வலி.
வாவ், பரவாயில்லப்பா. நம்ம காதலுக்கு அனிமல்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுதே. சூப்பர். உள்ள பல்லி, வெளிய புலி, பக்கத்துல காதலி. வாட் அ த்ரில்லிங் அண்ட் ரொமான்டிக் சிச்சுவேஷன். பலி சார், உங்களுக்கு நான் தங்க செயினே போடுறேன். விலகி போன அமராவதிய என்னோட இணைச்சதுக்கு. கையை எடுத்துட்டியா? உனக்கு மட்டும்தான் பயம் வருமா? இப்ப எனக்கு வருது பார். நாம ஆரம்பிக்க வேண்டியதுதான். பூரா 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 ஐயோ கீழே பூரா பூரா ஐயோ மாமா பயமா இருக்கு. பூரா ஐயோ எல்லாம் மெத்த மாதிரியே இருக்கா. ஒன்னும் சொல்ல மாட்டேங்கடா. பூரா 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 போயிடுச்சா? ஐயோ பூரா போயிடுச்சு, பூரா போயிடுச்சு, பூரா போயிடுச்சு. அதான் போயிடுச்சுல, அப்புறம் என்ன? போயிடுச்சா? அடுத்து என்ன அனிமலை யூஸ் பண்ணலாம்? துர்கா, நீ ஒரு சரித்திரத்தையே மாத்தி எழுதியிருக்க. சங்க காலத்துல பெண்கள் புலிய முறத்தால அடிச்சு விரட்டினாங்க. நிகழ்காலத்துல நீ கல்லால அடிச்சு விரட்டி இருக்க. சங்க காலத்தில் தலைவனை கண்ட பெண்கள் பயப்படாது பயப்படாது துர்கா, பயப்படாது. ரிஷி சார், ரொம்ப நேரம் ஆச்சு ரிஷி சார். புலி போயிருக்கோம். எந்த சத்தமும் இல்லை பாத்தீங்களா?
சீக்கிரமா மதுமாக்கு அனுப்பணும், பிரச்சனை ஆயிடும்ல. வாங்க போலாம். இல்ல துர்கா, அது இன்னும் சேஃப் இல்ல. நாம போயிருக்கோம் ரிஷி சார். இல்ல, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம். துர்கா வேணா. துர்கா 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 சொன்னா கேளு துர்கா. சார் பாருங்க சார், புலி போயிடுச்சு. வாங்க சார், சீக்கிரம் போலாம். சொன்னா கேளு துர்கா, இது இன்னும் சேஃப் இல்ல. எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. வா துர்கா.